யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு கல்லூரியிலிருந்து கிடச்சிருக்க நியூ கவர்மெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 23,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் உங்களுக்கு February 17 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க முடியும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ரெண்டுமே உங்களுக்கு தனித்தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் விட்டுருங்க. இங்கே என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்து இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், அடுத்து உங்களுடைய கல்வி தகுதி, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் ஷீட்டோட அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு ப்ரூஃப் வைக்கணும். அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, உங்களுடைய மதம், ஜாதி, வகுப்பு இதெல்லாமே மென்ஷன் பண்ணிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்கணும். உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி எல்லாமே பின்கோடோட ரைட் பண்ணிடுங்க. இங்கே இடம் தேதியெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ், அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃபு, ஆதார் ப்ரூஃபு, அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி ப்ரூஃபு, எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃபு. ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்க எல்லா ப்ரூஃபுமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். முதல்வர், அரசு சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, சிவகங்கை. ஸோ இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அட்ரஸ். இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு கனெக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேருந்து கொடுத்துருக்காங்க. சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவம் மக்கள் நலவாழ்வுத்துறையில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைனில் நீங்கள் February 17 ஈவினிங் 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க, அதாவது அப்ளிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் கேட்டகரியில் உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கல, நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் ஃபிசியோதெரப்பி முடிச்சிருக்கீங்க, பிபிடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். மந்த்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆடியோலஜிஸ்ட் கம் ஸ்பீச் தெரபிஸ்ட் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி அல்லது பிஎஸ்சியில் ரெலவெண்ட் கேட்டகரியில் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ இந்த போஸ்ட்டுமே ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா இனிஷியல் சேலரி 23,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு டிப்ளமோவில் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எலிஜிபிள், அல்லது பேச்சுலர் டிகிரி வந்து மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியன் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? 13,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி இருக்கும். அடுத்து டென்டல் டெக்னீஷியன் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 1 or 2 இயர் கோர்ஸ் வந்து டென்டல் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து 2 இயர் கோர்ஸ் அல்லது 1 இயர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. 12,600 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு ரேடியோகிராஃபர் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் முடிச்சிருக்கணும். அந்த கோர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 13,300 ரூபாய் சேலரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா MPHW, அதாவது மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 8,500 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா MPHW வேரியஸ்
டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் 8th பாஸ் பண்ணால் எலிஜிபிள் தான். 8500 சேலரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கேட்கல. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக இது எல்லாமே உங்களுக்கு பர்மனன்ட் போஸ்டிங் கிடையாது, கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதையுமே அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாகவும் அப்ளை பண்ணலாம் அல்லது போஸ்ட் மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா February 17 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அரசு சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அலுவலகத்தில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே காலி பணியிடங்கள் வந்து எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வேக்கன்சிஸ் வந்து டிக்ரீஸ் ஆக அல்லது இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.